சும்மா நாளாக இவங்களுக்காக படம் எடுத்தோம், அவங்கள படம் எடுத்தார் மோகன்ஜி, இதெல்லாம் கிடையாது. சும்மா அது வெற்றி கதை. அதெல்லாம் படம் அருமையான படம், அனைவரும் பார்க்க வேண்டிய படம். அந்த காலத்தில் இருந்த பொய், கலகம், சூழ்ச்சி எல்லாமே இருந்திருக்கு. இதனால தான் சரித்திரம் அழிக்கப்பட்டது. ஜாதியே இல்லை, அது ஜாதிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஒரு ஜாதிகளோட வீரன் வந்தான், காடவராயன் என்ற வீரன், வன்னியகுல சத்திரியன் அவன். ஏன்னா அந்த வீரன் வந்து அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைஞ்சான். அந்த வீர மரணத்தை அதை அப்படியே அந்த வரலாறை அப்படியே எடுத்து நமக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறை எடுத்து அப்படியே காட்டி முடிக்கும்போது நல்லா இருக்குதுங்க. இது வந்து அவ்வளோ அருமையான படம், வரலாற்றை வந்து அப்படி திருப்பி காமிச்சிருக்கிறாங்க. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் சும்மானா இதை வந்து மாற்றி ஒரு இதுவாக ஒரு கம்யூனிட்டி மாரி எடுக்கிறான்ட்டு இந்த படத்தையே நாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அப்படி அவட்ட படம் இல்லை. சரித்திரத்தை நம்மளை ஒரு 20-50 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்துன்னு போய் காமிச்சிருக்கிறான். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எந்த ஒரு ஆபாசம் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவ்வளோ அழகாக எடுத்துன்னு போயிருக்கிறான். எந்த விதமான இல்லை, யார் வேணாலும் பார்க்கலாம். ஆமாம் சார், இது எல்லாமே சொல்லுவோம். இப்போ படம் பார்த்துட்டு அந்த முஸ்லீம் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க கதை. முன்ன நடந்தது தான் இப்போ சொல்லிக்கிறார். அவசரம் எதுவும் கிடையாது. படம் எல்லாம் விறுவிறுப்பாக போகுது. நடிப்பெல்லாம் நல்லா இருக்குது சார், தெளிவாக நடித்து வச்சுக்கிறாங்க. எந்த விதமான இதுவும் கிடையாது. கண்டிப்பாக தொடரணும் போட்டுக்கிறாரு, கண்டிப்பாக வரும். அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. படம் நல்லா இருக்குது. ஏன்னா திரௌபதி 1, திரௌபதி 2 அருமை. அதை விட இன்னும் சிறந்த படம், நல்ல படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் அது. ஏன்னா வள்ளலார மகாராஜனும் என்னுடைய அவருடைய இது என்னவோ அதை கரெக்டாக திரௌபதியும் வள்ளலார மகாராஜனுடைய கதையை கரெக்டாக எடுத்து காட்டிக்கிறாங்க. அருமையான படம், எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பார்த்தா தான் நல்லா தெரியும். எந்த தரப்புக்கும் எந்த இதுக்கும் ஆதரவாகவும் கிடையாது. பொதுவான படம். இந்த தரப்பு அந்த தரப்பெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா இந்த தரப்பு அந்த தரப்பெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். சும்மனால இந்த தரப்பில் அந்த தரப்பில் படம் எடுத்தார் மோகன்ஜி, இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. மோகன்ஜி அவருடைய கதை என்னவோ அந்த கதை அருமையாக இருக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. சூப்பரான படம், நல்ல படம். சும்மா நாளாக இவங்களுக்காக படம் எடுத்தோம், அவங்கள படம் எடுத்தார் மோகன்ஜி, இதெல்லாம் கிடையாது. சும்மா அது வெற்றி கதை. அதெல்லாம் படம் அருமையான படம், அனைவரும் பார்க்க வேண்டிய படம். மக்களுக்கு வந்து எந்த இதுவும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. நல்ல படங்க. கருத்து என்ன சொல்லணும்னா, ஏன்னா ஏற்கனவே மூவர்கள் என்ன இதுனாங்களோ அந்த கதை தான் இது. ஏன்னா நடந்த கதை கரெக்டான கதை தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா இப்போக்காரன் வந்து இது அதுன்னு சொல்லலாம். உண்மையை சம்பவம் நடந்த கதை இது தான். உண்மையான படம். இதெல்லாம் தவறான ஒன்று படம் கிடையாது. இப்போக்காரன் இதை வேணாலும் சொல்லலாம். உள்ளே போய் பார்த்தா தான் அந்த கதையை தெரியும். மோகன்ஜி 300-400 தலைமுறை நடந்த கதையை கண்டிப்பாக எடுத்துக்கிறார். அதனால் எந்த மாற்றமும். நல்ல படம், சூப்பர். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. எல்லோரும் இந்த பழைய வரலாறு தான், பழைய வரலாறு இல்லை, அப்படியே தான் எடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்தோம்ல திரௌபதி, அந்த படத்துலேருந்து தொடர்ச்சியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக தான் எடுப்பாங்க. முதல் சீனில் அதை காட்டுவாங்க. நான் சஸ்பென்ஸ் வச்சிட்டேன்னா என்னன்னு தெரில. முதல்ல எடுத்த உடனே காட்டுவாங்க. அது மூலிமா படம் தொடர்ச்சியாகி நம்மளுடைய வரலாறு, வள்ளலார் மகாராஜ் காடவர், அந்த வரலாறு வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நாம் வந்து நம்ம சமயத்துலேருந்து விடுபட்டு ஏதோ மதம்லாம் போயிருக்கோம். அதுக்காக தப்பாக எதுவும் காட்டல, நம்மளுடைய பண்டைய வரலாற்றை காட்டுறாங்க, அவ்வளோதான். அதில் எதுவுமே அப்படிலாம் எந்த மதத்தையும் இந்த படத்தில் குறையெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மதத்திலே எல்லாம் இருக்குது அப்படின்னு, அதாவது மத மாற்றத்தை அவங்க எப்படிலாம் செஞ்சாங்கன்றது அதை தவறாக காட்டுறாங்க, அவ்வளோதான். மதத்தை பற்றி தப்பாக எதுவுமே பேசலை. படம் நல்ல படங்க, வரலாற்று படம். நல்ல வந்து இஸ்லாமத்தை திணிச்சிருக்காங்க முகலாயர்கள். அதாவது இந்த துருக்கியிலேருந்து
துருக்கியில் வந்து அதாவது இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மன்னனுடைய படையெடுப்பு தமிழ்நாட்டு வரைக்கும் வந்தாங்க. முஸ்லீம் படையெடுத்து வந்தாங்க. அவ்வளோ நம்முடைய இந்து மன்னர்கள் வந்து அவங்க படையெடுப்பை தடுத்து விரட்டியும் அடிச்சிருக்காங்க, விழுந்தும் போயிருக்காங்க. அதை வந்து வரி பேசகாமல் கற்பனை கலக்காமல் நடந்தபடி அப்படியே சொல்லியிருக்கார். ஜாதியே இல்லை, அது ஜாதிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஒரு ஜாதிகளோட வீரன் வந்தான், காடவராயன் என்ற வீரன், வன்னியகுல சத்திரியன் அவன். ஏன்னா அந்த வீரன் வந்து அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைஞ்சான். அந்த வீர மரணத்தை அதை அப்படியே அந்த வரலாறை அப்படியே எடுத்து நமக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறை எடுத்து அப்படியே காட்டி முடிக்கும்போது அது ஒரு சொல்லப்போனால் அது ஒரு சாமி படம் மாதிரி முடிச்சுட்டார். இதுக்கு மூலியம் மக்களுக்கு என்னன்னா, இளைஞர்கள் வந்து 700 ஆண்டுகளுக்கு என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்துச்சு தெரியாது. இந்த படத்தை பார்த்தான்னா ஓரளவுக்கு அவனுக்கு வரலாறு புரியும். இப்படியும் நம்ம நாட்டில் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்களா, வீரர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியும். வந்தால் கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து பார்ப்போம். அது மாதிரி படம் எடுக்கணும். ஆனால் படம் எடுத்தால் இப்போ உள்ள படம்லாம் எந்த கதைன்னு சொல்ல விரும்பல. இப்போ உள்ள படங்கள்லாம் வந்து ஜாலிக்கான படமாக இருக்குது. வரலாறு படம் யாரும் ஏபி நாகராஜனுக்கு பிறகு யாருமே எடுக்கிறதில்ல. அது ஜாதிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஜாதியை பற்றி அவர் எந்த ஜாதியை பற்றின்னு சொல்ல வரல. சத்திரியன்னா யார்? வீரமாக சண்டை போடுறவன் பேர் சத்திரியன். அந்த சத்திரியர்களை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த சத்திரிய வழியில் வந்தவன் தான் காடவரனுடைய வரலாறை சொல்லியிருக்காரு. திரௌபதியில் வந்து காடவரனுடைய மனைவி திரௌபதி, அவன் இறந்தபோது அந்த அம்மா வந்து சூழ்ச்சியால் அந்த மன்னனை, முஸ்லீம் மன்னனை எப்படிங்க திரௌபதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதனால கடைசி நிலையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து காடவராயன் தான் மெயினாக முக்கியமாக ஏறக்குறைய முக்கால்வாசி காடவராயனுடைய சீன் தான் மெயினாக இருக்குது. திரௌபதி கடைசியாக ஒரு கால்வாசி பாகத்துக்கு வர்றாங்க. அவங்களும் ஒரு முஸ்லீம் மன்னனை பழி வாங்குறாங்க. இதுதான் கதை. முஸ்லீம்னுடைய படையெடுப்பினால இந்துக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கிற அந்த வரலாறை அப்படியே சொல்லியிருக்கார். 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு அதை உண்மையாக சின்ன எடுத்திருக்காங்க. மக்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது உண்மைதான். இதெல்லாம் வந்து அப்போ நடந்தது வந்து இப்போ படமாக எடுத்து காட்டுறாங்கன்னா பெரிய விஷயம். இப்போ நிஜமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது படம். உண்மையான சரித்திரங்க இது. உண்மையான சரித்திரம், காலத்தால் மண்ணால் புதைக்கப்பட்ட சரித்திரம். அதை மக்களுக்கு எடுத்து விவரமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த பொய், கலகம், சூழ்ச்சி எல்லாமே இருந்திருக்கு. இதனால தான் சரித்திரம் அழிக்கப்பட்டது, நம்ம கலாச்சாரமும் அழிஞ்சது. திரௌபதி ராணியை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க? திரௌபதிங்கிற கதாபாத்திரம் இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க? அதான் மக்களுக்காக தியாகம் பண்ணுறாங்க. மக்கள் பகவான் கடவுள். அது ஆமாம், வசனம் வரும். ஆமாம், அது தெளிவாக புரியுதா? அந்த கருத்து மக்கள் கிட்ட போய் சென்றடையுமா? சென்று அடையும் சில பேர். ஆனால் அடையணும். அதில் இதை வந்து ஜாதி கலவரெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் ஐதர்கள்லாம் வந்து சிலைகள்லாம் சிதைச்சிருக்காங்க. அது உண்மையான கதை தான். தமிழர்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க. தமிழர்களை ஜாதியில் தமிழர்களை மொத்தமாக அடிமைப்படுத்தியிருக்காங்க. இதில் எங்கள் பாட்டம் கூட காலமாக இருக்கிறாரு மகாபலிபுரத்தில். ஐதர் எங்கள் பாட்டியை ஒரு கோணி கட்டி உனக்காடாத எனக்காடுவ ஐதர் சாஹிப்னு ஆடி இருக்காங்க. எங்கள் தாத்தாவை இந்த பக்கம் வெட்டியிருக்காங்க. மகாபலிபுரத்தில் வன்னி சத்திரியர்னு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் எங்கள் தாத்தா தான் எழுதி வச்சார். ஜமீன் திருப்பூர் காயார்களில் இருக்கிற ஜமீன் எங்கள் தாத்தா. ஆமாம் ஆமாம், ரொம்ப உருக்கமாக இருக்குது. ஆனால் இதில் ஜாதியை மட்டும் கொண்டு போகாதீங்க. மக்கள் எல்லோருமே இதை நேசிக்கணும். என்ன வரலாற்று நிகழ்ச்சி இப்போ நடந்தது சொல்கிறாங்க, அவ்வளோதான். எதுவும் எல்லாருக்குமான படம், ஒரு பட்சமாக கிடையாது. வல்லாள மகாராஜன், காடவராஜன், இந்த திரௌபதின்றது எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அது பொண்ணுங்களையும் மண்ணையும் எல்லாத்தையும் பாதுகாக்கணுன்றது சொல்கிறாங்க. அது நம்மளோட
தமிழ் இனத்தை பாதுகாக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நடந்ததை தான் வந்து ஸ்டோரியாக வந்து எடுத்து போட்டிருக்காங்க. எதுவுமே வந்து அவங்க சொல்ல வரல. நீங்களாக இருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நான் எந்த சமூகத்தையும் வந்து பாதிக்கிற மாதிரிலாம் வந்து படம் எடுக்கல. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தினாவே உங்களுக்கே தெரியும். நீங்கள் படம் பார்த்தனாவே இல்லை விறுவிறுப்பாக போகுது, நல்லாவே இருக்குது, போர்லாம் அடிக்கல, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. கருத்தானா வந்து அன்னைக்கு வந்து அவங்க அந்த வரி ஏய்ப்பு நம்மளை ஏமாற்றி வரி ஏய்ப்பு பண்ணாங்கன்றதுக்காக அதை காட்டுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை முஸ்லீமுக்கு எதுனா அன்றைக்கி அந்த பழைய காலத்தில் வந்து இங்கே நம்ம முஸ்லீமும் நம்மளாக தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து வேறு எதுவும் நாட்டிலேருந்து வந்து ஆதிக்கம் பண்ணீங்க, வரி வசூல் பண்ணி, அதை தான் காமிச்சிடுறாங்க. இங்கே அந்த அந்நியர்களுக்கு நம்ம நாட்டுக்கு தான் வித்தியாசம், வேறு எதுவுமே அதை தான் காமிச்சிருக்காங்க. இது வேறு எதுவுமே கிடையாது. இல்லை வேறு எதுவுமே கிடையாது. இதான் நீங்கள் கரெக்டாக எனக்கு எடுத்து கொடுத்தீங்க கருத்து அதுதான். அந்நியர்களும் நம்ம நாட்டுக்கு தான் சாப்பிட்டா, வேறு எதுவுமே. திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் மண் அது மூலயமா ஸ்டோரியை சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி நமக்கு படிக்கல, அது படிச்சிருந்தா அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மற்றபடி பொதுவாக நாங்கள் எப்படின்னா ஜென்ரலாக ஒரு படம் பார்க்க போகிறோம்ல, ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு, அதனால படம் பார்க்க வந்தோம். நார்மலான ஒரு படம் தானே. அவங்க அந்த பாலத்தில் வந்து அவங்களோட வழக்கு முறை வந்து இப்படி தான் அவங்களெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துவாங்க. எப்படின்னா உடலை எரிக்கிறது, எரிச்சு அதை சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப அடிமட்டமாக போயிருக்காங்க. அது பார்க்குறப்ப எந்த அளவுக்கு பிரச்சனையாக போகுதுன்னு தெரில. நமக்கு அந்த கதை படிச்சுருந்தா தெரியும். ரியலாகவே அப்படி பண்ணியிருக்காங்களா இல்லை இவங்களா சேர்த்துருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் படத்தில் அப்படி காட்டியிருக்காங்க. 1001 பாகுபலிலாம் நம்ம படம் உள்ளே போயிடுவோம், அப்படி ஒரு கனெக்ட் இதில் வந்து இல்லை. ஒன் டைம் வாட்சபிளே. ஆனால் ஜிப்ரான் அவர் சைடு பின்னிட்டாப்பில். அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சொல்ல முடியாதுண்ணா. சில பேர் விரும்புவாங்க, சில பேருக்கு பிடிக்காது. ஆமாம், சூப்பர் சார். சார் மக்கள் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ படத்தில் போகலாமா, நீங்கள் போய் பாருங்கள், எல்லா விஷயம் தெரியும் உங்களுக்கே. என்னடா இது வந்து மக்களுக்கு சொல்ல வர்றது இதில் இல்லை, உண்மையான விஷயத்த எடுத்து ஹிஸ்டாரிக்கலாக மூவியாக பண்ணியிருக்காரு. எந்த தரப்புலாம் சொல்ல முடியாது சார், நீ போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் வந்து அதையும் இந்த தரப்பு அந்த தரப்புன்னு சொல்ல முடியல. என்னடா இது கான்செப்ட்டு அப்படி சொல்கிற நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல, போயிட்டு பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் கிடையாது சார், நீங்கள் போய் பார்த்தாவே எல்லாருமே அப்படி தான் தோணுது. உங்கள் மனசு மட்டும் இல்லை, எல்லாரோட மனசில் அப்படியே இருந்திருக்கும். இதை வந்து போயிட்டு பார்த்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியுங்க சார். திரௌபதி சூப்பர் கருத்து, அருமையான கருத்து, நல்ல கருத்து. முஸ்லீமுக்கு எதுதான் படம் இல்லை, இது நல்ல படம், நல்ல கண்டென்ட், நல்லா பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது ஒருத்தருக்கானது இல்லை, எல்லாருமே நல்ல படம், நல்ல கருத்துள்ள படம், நல்லா பார்க்கலாம். மக்களுக்கான கருத்து என்னென்னா, நம்ம வரலாறை மறைச்சிட்டாங்க, அதை இங்கே வந்து இந்த தேட்டருக்குள்ளே அதை நிரூபிச்சிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. நல்ல படம், இல்லை சூப்பர். நம்ம வரலாறு, நம்ம செஞ்சி கோட்டையை ஒரு 300 வருஷம் உண்மையான ஒரு கதைங்க இது. நல்ல படம், அருமையான படம், வரலாறு அப்படியே எடுத்திருக்காங்க. நல்ல படம், சூப்பர் படம்.